வணக்கம். சித்தக உணவை மருந்து மருந்தை உணவு. இன்றைக்கி சாதிக்காய் அப்படி அதை பற்றி பார்க்கலாம். நட்மெக் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம சிறிதளவு மட்டும்தான் நல்ல ஒரு பிரியாணிக்கும் யூஸ் பண்ணுவோம், வாசனை பொருட்களாகவும் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு வீட்டில் ஒரு ஸ்வீட் செஞ்சோம் அப்படின்னா அந்த சாதிப்பத்திரி அப்படின்னு சொல்கிற சாதிக்காய் தூளும் போடுவோம். அப்படி இல்லைன்னா சாதிப்பத்திரிங்கிற அந்த பூவோட முட்டு அதோட இதழும் போடுவோம். இந்த சாதிக்காய் சாதிப்பத்திரி கொஞ்சமாக யூஸ் பண்ணால் ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்கிறது இந்த சாதிக்காய்க்கு முழுக்க முழுக்க பொருந்தும். இதே நிறையா யூஸ் பண்ணால் என்னென்ன கொஞ்சமாக யூஸ் பண்ணால் என்னென்ன பலன்லாம் கிடைக்குமோ நிறைய யூஸ் பண்ணால் அதோட எதிர்விளைவுகள் அதிகமாக இருக்கும். அதுதான் இதோட உண்மையான தத்துவம். அதேமாதிரி சாதிக்காயை பற்றி சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு ரெண்டு விதமாக பார்க்கலாம் இன்றைக்கி. சாதிக்காய் தூள் அது வந்து ரொம்ப நல்லது. பசும்பாலில் ஒரு சிட்டிகை மட்டுமே நைட்டு குடிச்சிட்டு படுத்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் எல்லாமே நீங்கி நிம்மதியான உறக்கம் வரும் அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நரம்புகளுக்கெலாம் நல்ல பலம் கொடுக்குது சாதிக்காய் அப்படின்னு சொல்கிறாங்க. சாதிக்காயை வந்து சிறு சிட்டிகை அவங்களும் ஒரு சின்ன சிட்டிகை அளவு தான் நம்ம ஸ்வீட்லேயும் சரி நம்ம வாசனை பொருட்களாகவும் யூஸ் பண்ணும் போதும் சரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுக்ல பெருக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபர்டிலிட்டி பிரச்சனை அது வரவே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்டிலிட்டி அதாவது குழந்தை பேர் வேணும்னு நினைக்கிறவங்க, ஆண்களுக்கு விந்து மொட்டிலிட்டி அதிகமாகிறதுக்கும் சரி, பெண்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த சாதிக்காய் வந்து சுக்ல பெருக்கத்துக்கு அதாவது ஃபர்டிலிட்டி அதிகமாகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. இது வந்து உடலை வந்து அதிகமாக யூஸ் பண்ணால் உஷ்ணம் அதிகமாகிடும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. இந்த உஷ்ணம் அதிகமாகிறதால வாதம் வந்து வாதத்தால் ஏற்படுற பிரச்சனைகள் வந்து சிறிது நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாதிக்காயை சிறிதளவு யூஸ் பண்ணோம் அப்படின்னா வாத பிரச்சனைகளும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இருமல் வந்து உடனே நின்றுடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே நம்ம சாதிக்காயை வந்து ஒரு சிட்டிக்கை யூஸ் பண்ணால் வர விளைவுகள். இதே நிறைய யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல வாந்தி மயக்கம் அதிகமாக ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கவனமாக இது கொஞ்சமாக யூஸ் பண்ணணும். சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். சாதிக்காய் யூஸ் பண்ணும்போது டைஜஷன் பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. சயின்டிஃபிக்காக ரிசர்ச் பண்ணும்போது அஜீரண கோளாறை வந்து முற்றிலுமாக தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரெயின் ஃபங்க்ஷன் சீராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நர்வ் ஃபங்க்ஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜாதிக்காய் யூஸ் பண்ணிட்டு வரும்போது. மலை பிரதேசங்களில் இந்த ஜாதிக்காய் வந்து நிறையா விளையும் போது மலை பிரதேசங்களை கவனித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜாதிக்காயோட கனி அதாவது இந்த பழத்தை வந்து ஊறுகாய் போட்டுப்பாங்க. ஊறுகாய் யூஸ் பண்ணும்போது நம்ம சிறிதளவு தானே யூஸ் பண்ணுவோம். ஜாதிக்காயோட பழத்தில் ஊறுகாய் போட்டு சாப்பிடும் போதும் சரி இதையும் வந்து சிறிதளவு தான் டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டே வரணும் அப்படின்றாங்க. தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஒரு 3 மாதத்துக்கு மேலே இந்த ஜாதிக்காய் யூஸ் பண்ணுறதை நிறுத்திடணும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. ஒரு 48 நாளுக்கு அப்புறம் சித்த மருத்துவரோட ஆலோசனைப்படி தான் இந்த ஜாதிக்காயை நம்ம யூஸ் பண்ணிட்டு வரலாம். உணவாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம வாரத்துக்கு 2 முறை தான் இந்த வாசனை பொருளாக யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைனா ஒரு ஸ்வீட் செய்யும் போது இதை யூஸ் பண்ணுவோம். டெய்லி யூஸ் பண்ண மாட்டோம். மருந்தாக யூஸ் பண்ணும்போது டெய்லி யூஸ் பண்ணும்போது ஒரு சிட்டிகை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதுவும் 48 நாள் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோம், உபயோகிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா சித்த மருத்துவர் அன்னைக்கு அவங்க ஆலோசனை பிரகாரம் தான் இந்த ஜாதிக்காயும் சரி ஜாதி பத்திரியும் சரி ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். இது நர்வ்ஸ் பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்கிறோம். அதேமாதிரி கேர்ள்ஸுக்கு வந்து ஹார்மோன் இன்பேலன்ஸ் இர்ரெகுலர் பீரியட்ஸும் குணமாக்கக்கூடிய தன்மை இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்மோன்ஸ் இன்பேலன்ஸையும் சரி பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்டிலிட்டி பிரச்சனையும் சரி பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருமல் சாதாரணமாக சளி இருமலுக்கு வந்து உஷ்ணத்தை அதிகமாக்கி கொடுத்து இந்த இருமலை வந்து நல்லாவே குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கப உடம்புக்காரவங்க இதை சிறிதளவு கொஞ்சம் நல்லாவே யூஸ் பண்ணலாம். ஆனால் உடல் உஷ்ணமாக இருக்கிறவங்க இதை பார்த்து தான் சித்த மருத்துவரோட ஆலோசனைப்படி தான் இதை யூஸ் பண்ணணும். இந்த உணவே மருந்து மருந்தே உணவு கான்செப்டில் ஜாதி பத்திரியை உணவாக எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா பிரச்சனையே இல்லை. மருந்தாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சித்த மருத்துவரோட ஆலோசனைப்படி தான் இந்த மருந்தாக யூஸ் பண்ணலாம். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தாக்கரை அணுகுங்க.